السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 182. இந்த ரியாலு சாலிஹின் கிதாபினுடைய 182ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் வசியத்தி பின் நிசாஇ என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக செழிப்பானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலு சாலிஹினுடைய 182ஆம் நாள் பாடத்துல நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த ஒரு ஹதீஸானது ஒரு மனைவியின் உரிமை என்ன என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக அந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பற்றி சொல்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது, இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளரான அம்ர் இப்னுல் அஹ்வஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஹஜ்ஜத்துல் வதாவுடைய சமயத்துல உரையாற்றியதை கேட்டார்கள். அப்போ அவங்க உரை நிகழ்த்தினார்கள் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய சமயத்துல. அப்ப அந்த பயான, அந்த பிரசங்கத்தை அந்த அம்ர் இப்னுல் அஹ்வஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கேட்டார்கள். அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது அவர்கள் அல்லாஹுவை முதலாவதாக புகழ்ந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்லி அல்லாஹ்விற்கான அந்த புகழாதாரம் செலுத்தினார்கள். பின்பு மக்களுக்கு சில உபதேசங்களை செய்தார்கள். பின்பு மக்களுக்கு அந்த பெண்களை கொண்டுள்ள உபதேசங்களை செய்தார்கள். மக்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த பெண்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையோடு நல்ல குணத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஆகிறவர்கள் உங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் அவர்களிடம் இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அபகரித்து கொண்டோ இல்லை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளாதீர்கள். அவர்கள் ஏதாவது ஒரு தெளிவான தப்பை அவர்கள் செய்துவிட்டாலே தவிர நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு சொத்தையே சரி, எந்த ஒரு பொருளையும் சரி, அவர்களிடத்திலிருந்து எதையும் நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். இன்னும் சொல்றாங்க, உங்களுடைய மனைவி ஏதாவது ஒரு தப்பு இழைத்து விட்டாள் என்று சொன்னால் அவர்களுடைய படுக்கையை நீங்கள் ஒதுக்கி விடுங்கள். அப்போ அவர்களோடு நீங்கள் உறவு கொள்ளாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்போ அப்படி ஒரு தப்பு செய்து அந்த தப்பானது வெளியே வந்து விட்டது, தெளிவாகி விட்டது என்று சொன்னால், உறுதியாகி விட்டது என்று சொன்னால், அவளை நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் எந்த ஒரு காயமும் இன்றி நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ மனைவியை அடிக்கலாம், ஆனா காயம் ஏற்படும் அளவிற்கு அவ்வளவு கடுமையான முறையில் அடிப்பது என்பது இந்த இஸ்லாம் மார்க்கம் ஏற்றது கிடையாது. அப்போ அதற்கும் ஒரு அளவிற்கு, அதற்கான அளவிற்கு தகுந்தபடி நீங்கள் அடியுங்கள். மற்றபடி அந்த நிசாக்களுக்கான, அந்த பெண்களுக்கான நீங்கள் வேறு எந்த ஒரு வழியும் நீங்க தேர்ந்தெடுத்துறாதீங்க. அதாவது இந்த இஸ்லாத்துல என்ன வழியை சொல்லி இருக்கிறதோ, ஒரு மனைவி தப்பு செஞ்சுட்டா அவளை எந்த விதத்துல தண்டிக்க சொல்லி இருக்கிறதோ அதை மட்டும்தான் நீங்க கொடுக்கணும். அது அல்லாமல் உங்களுடைய இஷ்டத்திற்கு ஏற்ப நீங்கள் அது இல்லாத முறையில்லாத ஒரு விஷயத்தை எல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஒரு மனைவிக்கு கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் என்று சில விஷயம் இருக்கு. அப்போ ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கு. அது என்னன்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயங்களை சொன்னாங்க.
ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மனைவி தன்னுடைய கணவர் அல்லாத எந்த ஒருவரையும் தன்னுடைய படுக்கையில் சேர்த்து கொள்ளக்கூடாது. அப்போ தன்னுடைய கணவருக்கு உண்மையோடு பத்தினித்தனத்தோடு அவள் இருந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மனைவியினுடைய கடமை என்று சொன்னார்கள். இரண்டாவதாக, தன்னுடைய வீட்டில், அதாவது கணவனுடைய அந்த வீட்டில் அந்த கணவன் வெறுக்கக்கூடிய நபர், கணவன் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு நபரையும் தன்னுடைய வீட்டில் ஏற்றக்கூடாது, தன்னுடைய வீட்டிற்கு அனுமதிக்க கூடாது. இதுவும் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இப்ப அடுத்தபடியாக சொல்லும் பொழுது ஒரு மனைவியின் உரிமை என்ன என்பதாக சொன்னார்கள். அப்போ ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது சொன்னார்கள், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அந்த மனைவிக்கு நீங்கள் செய்யக்கூடிய உரிமை என்பது அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையோடு நடந்து கொள்ளுதலும், அவர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் ஆடை அணிவித்தலும், நீங்கள் அவர்களுக்கு நல்ல முறையில் உணவளித்தலும் தான் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையாக, உரிமையாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதன் காரணமாக தான் ஒரு மனைவியின் உரிமை என்ன என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ இன்றைய பாடத்துல இந்த ஒரு ஹதீஸை பற்றி மட்டும்தான் நம்ம பேச இருக்கிறோம். அப்போ இந்த ஹதீஸிற்கான தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் நம்ம இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்போ பார்ப்போம். அல்ஹம்துலில்லா. இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 276வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 276வது ஹதீஸ் என்பதாக நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது வான் அம்ர் இப்னுல் அஹ்வஸில் ஜுஷமியி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்ப அஹ்வஸ் என்பவருடைய மகனான அம்ர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இதற்கு அல் ஜுஷமியி அவர்கள் ஜுஷமி கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்போ அன்னஹு நிச்சயமாக அந்த அம்ர் இப்னுல் அஹ்வஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாகிறவர்கள் சமிஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹஜ்ஜத்தில் வதாஇ யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை இறுதி ஹஜ்ஜினுடைய சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை அவர்கள் கேட்டார்கள், செவியுற்றார்கள் என்று சொல்றாங்க. ஹஜ்ஜத்துல் வதாவுடைய சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த உபதேசம் செய்யக்கூடிய அந்த உரை நிகழ்த்திருக்கக்கூடிய அந்த சமயத்துல அந்த நேரத்துல அம்ர் இப்னு அஹ்வஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த சபையில இருக்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய இந்த உரையை அந்த அம்ர் இப்னு அஹ்வஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் செவியுற்றார்கள் என்று நமக்கு சொல்றாங்க. யகூலு அவர்கள் சொல்வார்கள், பஅத அன் ஹமிதல்லாஹ தஆலா உயர்ந்த அந்த அல்லாஹுவை புகழ்ந்ததற்கு பின்பு அவர்கள் சொல்வார்கள், வஸ்னா அலைஹி இன்னும் அந்த அல்லாஹு தஆலாவின் மீது அவர்கள் புகழாதாரம் செலுத்தினார்கள், வதக்கர இன்னும் அவர்களை நினைவு கூறி, வதஅ இன்னும் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அப்போ அல்லாஹ்வெல்லாம் இப்படி ஹம்து செஞ்சுட்டு அல்லாஹ்வை சனா செஞ்சுட்டு அவர்கள் இதையெல்லாம் நினைவு கூறிவிட்டு அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அந்த உரையாடலுடைய இறுதியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசத்துக்கு வராங்க. சும்ம பிறகு கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், வஸ்தௌசு பின் நிசாய கைரன் பெண்களிடம் நலவாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், பெண்களிடம் நல்ல முறையில நீங்க நடந்து கொள்ளுங்க. அப்போ இந்த இடத்துல பெண்கள்னா மனைவி, உங்களுடைய மனைவி இடத்துல நீங்கள் நல்ல முறையாக, நீங்கள் நல்ல குணத்தோடு நீங்கள் அவர்களோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னமா ஹுன்ன எனவே நிச்சயமாக அந்த பெண்களாகிறவர்கள் அவர்கள் எல்லாம் அவானின் ஐந்தக்கும் உங்களிடத்தில் அவர்கள் கைதிகளாக இருக்கின்றார்கள். லைஸ தம்லிகூன மின்ஹுன்ன ஷைஅன் எந்த ஒரு விஷயத்தையும் அவரிடமிருந்து நீ சொந்தமாக்கி கொள்ளாதே. கைர தாலிக்க நலவை நாடுவதை தவிர எந்த ஒன்றையும் அவரிடம் இருந்து
சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடாது. அது தாலிக்கனுடைய முஷாரிலேஹி இந்த இஸ்தௌசு என்பதனுடைய மானாவை பார்த்து போகக்கூடியதாக இருக்கு. இப்போ அவள் உனக்கு சொந்தமானவளாக இருக்கிறாள். அவள்கிட்ட இருந்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்க நீ நினைக்காத. எந்த ஒரு விஷயத்தையும் நீ பறித்து கொள்வதற்காக, எந்த ஒரு விஷயத்தையும் நீ சொந்தமாக்கிக் கொள்வதற்காக நீ எப்பொழுதும் நினைக்காத என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இல்லா ஐயத்தீன பிஃபாஹிஷத்தி முபையினத்தின், தெளிவான ஒரு பாவத்தை கொண்டு வந்தே தவிர என்று சொல்லதாக சொன்னாங்க. அப்போ உன்னுடைய மனைவி ஒரு தெளிவான ஒரு பாவத்தை செய்கிறா. அப்போ ஒரு பாவமான காரியத்துல ஒரு சின்ன தவறு இழைக்கிறான்னு சொன்னா அப்பொழுதை தவிர நீ அவளிடமிருந்து எதையும் சொந்தமாக்கி கொள்ளாத என்று சொல்லதாலட்சுமி அவர்கள் சொன்னார்கள். சொல்றாங்க பாருங்க, ஃபைன் ஃபால்ன, எனவே அந்த பாவமான காரியத்தை அந்த பெண் செய்துவிட்டால் ஃபஹ்ஜுருஹுன்ன ஃபில் மதாஜிஇ, உங்களுடைய படுக்கைகளிலே அவர்களை நீங்கள் ஒதுக்கி வையுங்கள் என்று சொல்லதால சொன்னார்கள். அப்போ அவங்க ஒரு பாவத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னா அந்த பாவத்திற்கு தண்டனை கொடுக்கும் விதமாக அவர்களை உங்களுடைய படுக்கைகளில் இருந்து நீங்கள் ஒதுக்கி வையுங்கள். அப்போ அவர்களோடு நீங்கள் ஒன்று சேராதீர்கள், அவர்களோடு நீங்கள் உறவு கொள்ளாதீர்கள், அவர்களை நீங்கள் ஒதுக்கி வையுங்கள் கொஞ்ச காலத்திற்கு என்று சொல்லலால சொன்னாங்க. இன்னும் வதரிபூஹுன்ன லர்பன், இன்னும் அடியால் அவர்களை நீங்கள் அடியுங்கள். கைர முபர்ரிஹின், காயப்படுத்தாத அடியினை அவர்களை நீங்கள் அடியுங்கள் என்று சொல்லதாக சொன்னாங்க. இப்போ அந்த பாவம் செய்ததன் காரணமாக உங்கள் மனைவியை நீங்கள் அடித்துக் கொள்வதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் அது எத்தகைய அடியாக இருக்கணும்னா காயம் ஏற்படாத அளவிற்கு உள்ள ஒரு அடியாக இருக்கணும். இப்போ ரொம்ப காயெல்லாம் ஏற்படுற அளவு கடுமையாக போட்டு அடிக்கலாமான்னு கேட்டால் கிடையாது. அப்படி அடிப்பதற்கு அனுமதி கிடையாது. காயம் ஏற்படாத அளவிற்கு, அப்போ லேசான முறையில் கொஞ்சம் மெதுவான முறையில் நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் உங்களிடத்தில் கட்டுப்பட்டு விட்டால் ஃபலா தபகு அலைஹின்ன சபீலன், எந்த ஒரு வழியையும் அவர்களிடத்தில் நீங்கள் தேட வேண்டாம் என்று சொல்ல சொன்னாங்க. இப்போ இந்த பாவத்திலேருந்து நான் மீண்டு வந்து அவங்க திரும்ப உங்கள்கிட்ட கட்டுப்பட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா வேற எந்த வழியும் நீங்க யோசிக்காதீங்க, அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க தவறான எந்த ஒரு வழியும் யோசிக்க வேணாம். இவ இப்படி தவறு செஞ்சவ தானே, இவ கூட நம்ம வாழ்றது சரியா, இவள் தவறு இழைத்து விட்டாள், அதனால் இவளுக்கு தலாக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு கணவன் சொல்றான்னா அது ரொம்ப தவறான விஷயம். இல்ல, இந்த பாவத்தை இவ செஞ்சிட்டா, இதற்கான மிகப்பெரிய தண்டனை இவருக்கு நான் கொடுத்தே ஆவேன், இவளை ஊர் ஃபுல்லாக சொல்லி நான் கேவலப்படுத்துவேன், இவளை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற பல வழிகள் இருக்குது. இந்த வழிகள்லாம் நீங்கள் யோசிக்காதீர்கள், அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டுட்டா நீங்க சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொல்லி தந்தார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, அலா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்னலக்கும், நிச்சயமாக உங்களுக்கு இருக்கின்றது, அலா நிசாஇக்கும் ஹக்கன், உரிமையால் உங்கள் மனைவியின் மீது இருக்கின்றது. அதாவது கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய ஹக்கு, சில கடமைகள் என்று சிலது இருக்கின்றது என்று சொன்னார்கள். இன்னும் ஒலி நிசாஇக்கும், இன்னும் உங்களுடைய மனைவிகளுக்கு இருக்கின்றது அலைக்கும் ஹக்கன், உரிமையால் உங்கள் மீது சில ஹக்குகள் இருக்கின்றது. அதாவது இந்த இரண்டாவது சொல்லப்படுவது மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய கடமை ஹக்கு என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் நிறைவேற்றுவது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபஹக்குக்கும் அலைஹின்ன, எனவே அவர்களின் மீது, அந்த மனைவியர்களின் மீது உங்களுக்கான உரிமையாகிறது, உங்களுக்கான கடமை என்னன்னு தெரியுமா? அல்லா யூதிஅன ஃபுருஷக்கும் மன் தக்ரஹூன, நீங்கள் யாரை வெறுக்கின்றீர்களோ அவர்களுக்கு உங்களுடைய படுக்கைகளை நீங்கள் அவர்கள் பரவ செய்யாமல் இருப்பதுதான் ஒரு மனைவி கணவனுக்கு நிறைவேற்றக்கூடிய கடமையில் இருந்து ஒன்றாக இருக்கு. ஓ, ஒரு மனைவின்னு சொன்னா அவள் கணவனுக்கு செய்யக்கூடிய கடமை என்னன்னு சொல்றாங்க.
உங்களுடைய படுக்கைகளை அவள், நீங்க யார் வெறுக்கிறீர்களோ, அதாவது அனுமதி இல்லாதவர்கள், நீங்கள் விரும்பாதவர்களை அவர்களுடைய படுக்கையில் அவர்களை அமர வைக்கக்கூடாது, அவர்களை பரவச் செய்யக்கூடாது. அதாவது கணவன் அல்லாத எந்த ஒருவரோடும் எந்த ஒரு தொடர்பும் இந்த பெண் வைத்திருக்க கூடாது. இப்போ நமக்கென்று நம்முடைய கணவர் இருக்கிறார், நம்முடைய கணவருக்கு நம்ம துரோகம் செய்யக்கூடாது, நம்ம கணவரை விட்டுட்டு யாரு கூடயும் நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு பெண்ணு கவனமாக இருக்கணும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள். இதுதான் ஒரு மனைவி உங்களுக்கு செய்யக்கூடிய கடமையாக இது இருக்கின்றது என்று சொன்னார்கள். இன்னும் வலா யஅதன்ன ஃபீ புயூதிக்கும் லிமன் தக்ரஹூன, நீங்கள் யாரை வெறுக்கின்றீர்களோ அவர்களுக்கு உங்களுடைய வீடுகளிலே அவர்கள் அனுமதி அளிக்க மாட்டார்களே, அதுவும் உங்களுக்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்கு, அவர்கள் மீது உள்ள உங்களுக்கான கடமையாக இருக்கு. அப்போ அந்த மனைவியர்களுக்கு இன்னும் ஒரு கடமை என்ன தெரியுமா? நீங்க யாரை வெறுக்கிறீர்களோ அவர்களை வீட்டிலேயே அனுமதிக்க கூடாது. இப்போ தன்னுடைய கணவருக்கு பிடிக்காத ஒருத்தர் இருக்கிறாரு, தன்னுடைய கணவர் விருப்பமில்லாத ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா அவரை ஒரு மனைவி தன்னுடைய வீட்டில் அனுமதிக்க கூடாது. எந்த ஒரு கட்டத்திலும் அந்த நபரை தன்னுடைய வீட்டில் உட்கார வைக்கிறதோ, தன்னுடைய வீட்டில் அமர வைக்கிறதோ, இது போன்ற தன்னுடைய வீட்டிலேயே அவர்களை நுழைய வைக்க கூடாது. அனுமதிக்காமல் இருப்பாலே அதுவும் அந்த மனைவிக்கான கடமையாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்றாங்க, அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், வஹக்குஹுன்ன அலைக்கும், உங்களின் மீது அந்த மனைவிகளுக்கான அந்த கடமையாகிறது, அன் துஹ்ஸினு இலைஹின்ன, அவர்களின் பால் நீங்கள் நல்ல முறையாக நடந்து கொள்ளுதல், ஃபீ கிஸ்வத்திஹின்ன, அவர்களுடைய ஆடையினுடைய விஷயத்தில் நீங்கள் நல்ல முறையாக நடந்து கொள்ளுதல், வதுஆமிஹின்ன, இன்னும் அவர்களுடைய சாப்பாட்டினுடைய உணவினுடைய விஷயத்தில் நீங்கள் நல்ல முறையாக நடந்து கொள்ளுதல். இதுதான் உங்களுக்கான கடமையாக இருக்கு, அந்த மனைவிகளின் மீது உள்ள உங்களுக்கான கடமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கணவனுக்கு செய்யக்கூடிய, ஒரு மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய கடமை 2 விஷயம் சொன்னாங்க. அப்போ தன்னுடைய படுக்கையில யாரையும் அனுமதிக்க கூடாது, தன்னுடைய வீட்டிலேயும் யாரையும் அனுமதிக்க கூடாது, அப்படிப்பட்டவளாக இருக்கணும். அப்போ ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு செய்யக்கூடிய கடமை என்ன தெரியுமா? ஹக்கு என்ன தெரியுமா? அவளின் பக்கம் நீங்கள் நல்ல முறையாக நடந்து கொள்ளுது. அப்ப அவளிடத்துல நீங்க நல்ல முறையாக நல்ல பண்போடு அவளை துன்புறுத்தாமல் அவளுக்கு விருப்பமான முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுதல், இதுவும் அவர்களுக்கான கடமையாக இருக்கு. இன்னும் அவளுடைய ஆடையினுடைய விஷயத்தில் நீங்கள் நல்லபடியாக நடந்து கொள்ளணும். அப்போ அவள் உடுக்க ஆடை கொடுக்கணும், அவளுக்கு ஆடை எடுத்துக்கிட்டு, நம்ம ஒரு ஆடை எடுக்கிறோமா பெருநாக்கு, அவளுக்கும் ஒரு ஆடை எடுத்து கொடுக்கணும். அப்படி அந்த ஆடையினுடைய விஷயத்திலும் நீங்கள் நல்ல முறையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் அவர்களுடைய உணவினுடைய விஷயத்தில், அப்போ அவர்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னா அவர்களுக்கு உண்ண உணவு கொடுக்கணும். அப்போ நீங்க எப்படி சாப்பிடுகிறீர்களோ அதுபோல அவர்களுக்கும் உண்ண நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும், இதுவும் உங்களுக்கான கடமை என்று சொல்லதான் சொன்னாங்க. இப்ப பொதுவா நஃபகாவை தான் சொல்றாங்க. நஃபகானாலே என்ன? தங்குற இடம் கொடுக்கிறது, உடுக்க உடை கொடுக்கிறது, உண்ணுவதற்கு உணவு கொடுக்கிறது, இதுதான் கிஸ்வா. அப்போ இதைத்தான் சொல்றாங்க, ஒரு கணவன் மனைவிக்கு இதையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும், அது அந்த உங்களின் மீது உள்ள அவர்களுக்கான கடமையாக இது இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த செய்தியை தான் இந்த ஹதீஸ்ல பதிவு செஞ்சு தராங்க. ரவாஹு திருமிதி, இந்த ஹதீஸனை திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீசுன் ஹசனுன் ஸஹீஹுன், ஸஹீஹான இது ஹசனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸனை திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை இங்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனைவிக்கு கணவன் மீது இருக்கக்கூடிய கடமை, கணவனுக்கு மனைவியின் மீது இருக்கக்கூடிய கடமைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வந்து இறுதியாக கணவருக்கு சொன்னார்கள், அன் துஹ்ஸினு இலைஹின்ன, அவளுக்கு அருகாமையில நீங்க நல்ல முறையாக நீங்கள் நடந்து கொள்ளுதல்.
அப்ப அவளை நீங்கள் நல்லபடியாக வைத்துக் கொண்டு நல்ல முறையாக நீங்கள் அவளை நடத்துதல் அதுவும் உங்களுக்கான கடமையாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தாங்க. இந்த ஒரு வார்த்தை என்பது இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அப்போ இதுதான் 276வது ஹதீஸாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுக்கான அர்த்தம், அதை எப்படி வாசிக்கணும் என்பதை பத்தி நமக்கு இப்ப சொல்லி தருகிறார்கள். பாருங்க, கௌலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவானின். அவானின் என்ற சொல்லாகிறது அதாவது அசீராத்துன். அசீராத்னா கைதிகள் என்பதாக அர்த்தம். அப்போ கைதிகள் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கு. ஜம்உ ஆனியத்தின். ஆனியத் என்பவருடைய பன்மையாக இருக்கு. அப்போ அவானின் என்பது பன்மை, ஆனியத் என்பது முஃப்ரது ஒருமையாக இருக்கு. சரிங்களா? அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை எப்படி வாசிக்கணும்? பில் ஐனில் முஹ்மலதி, புள்ளி வைக்கப்படாத ஐனை கொண்டு வாசிக்கணும். அவானின் என்பதாக. அப்போ புள்ளி வச்சுட்டா ஐனு கைனாக மாறிடும், அவானின் என்பதாக மாறிவிடும். அப்படி வாசிக்க கூடாது. புள்ளி வைக்கப்படாத ஐனை கொண்டு அவானின் என்பதாக இதை வாசிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. வஹிய, இன்னும் அதுவாகிறது, அல் அசீரத்து, கைதி என்பதாக இருக்கின்றது. அப்போ இது பெண்பால். வல் ஆனி, இன்னும் ஆனியாகிறது, அல் அசீரு, கைதி, இது ஆண்பாலாக இருக்கு. அப்போ ஆணியத்துன்னு சொன்னா அது பெண்பாலு, ஆணின்னு சொன்னா அது ஆண்பாலாக இருக்கு. அல் அசீரு என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கு என்று சொல்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க, ஷப்பஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிட்டு காமித்தார்கள். அல் மரஅத, ஒரு பெண்ணை ஒப்பிட்டார்கள். ஃபீ துஹூலிஹா, அவள் நுழையும் விஷயத்தில், தஹத ஹுக்மி ஸௌஜி, அவளுடைய அந்த கணவரின் ஹுக்குமில், கணவரின் சட்டத்தின் கீழே அவள் நுழைவதின் விஷயத்துல ஒரு பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிட்டார்கள். பில் அசீரி, கைதி என்பதை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிட்டார்கள். அப்போ கைதின்னு சொல்ல காரணம் ஒரு கேவலப்படுத்தும் விதமாக சொல்றது நோக்கம் கிடையாது. ஒரு பெண் என்பவள் ஒரு ஆணுடைய கணவனுடைய சட்டத்திற்கு கீழே உள்ளவளாக தான் இருக்கணும். அப்படிதான் அவள் இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அதன் காரணமாக தான் கைதி என்ற வார்த்தையை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பிட்டார்கள். மற்றபடி அவர்களை கேவலப்படுத்தும் விதமாக, ஒரு கைதியாக இருக்கிறா, அப்படி அடிமையாக இருக்கிறா அப்படின்னு கேவலப்படுத்தும் விதமாக சொன்னது நோக்கம் கிடையாது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக பாருங்க, ஒல்லர்புல் முபர்ரிஹு. அப்போ ஒல்லர்புல் முபர்ரிஹு என்பதாக அந்த சொல்லாகிறது. ஹுவ ஷாக்கு ஷதீது, கடுமையான அடி, கடுமையான காயம் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கு. அப்ப காயம் ஏற்படக்கூடிய அளவிற்கு அடிக்குதல் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கு என்று சொல்றாங்க. இன்னும் வகௌலுஹு ஃபலா தபுலுகு அலைஹின்ன சபீலா, ஃபலா தபுலுகு அலைஹின்ன சபீலா என்ற இந்த சொல்லாகிறது அதுவாகிறது. லா தத்லுபு, நீங்கள் தேட வேண்டாம், தொரியக்கன், எந்த ஒரு பாதையை தேட வேண்டாம். தஹத ஜூனபிஹி அலைஹின்ன, அந்த பாதையை கொண்டு அந்த பெண்களுக்கு எதிராக நீங்கள் வாதிடுவீர்களே, அத்தகைய பாதையை நீங்கள் தேட வேண்டாம். வதுஊனஹுன்ன பிஹி, இன்னும் அந்த பாதையை கொண்டு அந்த பெண்களை நீங்கள் நோவினை செய்வீர்களே, அத்தகைய ஒரு பாதையை நீங்கள் தேட வேண்டாம் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும். அப்போ உங்களுக்கு எதிராக அவர்களோடு நீங்கள் வாதம் செய்யக்கூடிய, அப்போ அவங்க மடக்கிற மாதிரி ஒரு பாதையை நீங்க தேடக்கூடாது. அப்போ அவர்களை நியோகனைப்படுத்துற மாதிரி, அவர்களை கஷ்டப்படுத்துறது மாதிரி ஒரு பாதையை நீங்கள் தேடி அப்படிப்பட்ட முடிவை நீங்கள் எடுக்காதீர்கள் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்றாங்க. வல்லாஹு ஆலம், இன்னும் அல்லாஹுவே ஆலம், அதிகம் அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ அல்ஹம்துலில்லா, இன்றைய பாடத்துல இந்த 276வது ஹதீஸை குறித்தான விஷயங்களையும் தர்ஜிமாக்களையும் விளக்கங்களையும் பற்றி நம்ம முழுமையாக பார்த்தாச்சு. இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 277வது ஹதீஸை குறித்தான செய்திகளையும் அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.